எங்கேயோ நடந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி நம்ம எல்லாருமே பரபரப்பா இணையத்துல புதுசா ஏதாவது செய்தி கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க நம்ம இருக்க இந்தியால என்ன நடக்குது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சுமார் 2100 பேர் மாயமா காணாம போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹியூமன் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்கும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு தலைவனும் இருக்கான். யார் அந்த தலைவன்? எப்ஸ்டீன் மாதிரி ஏதோ ஒரு மூலையில ரகசியமா இந்தியாவில் எப்படி இயங்க முடியுது? என்ன நடக்குது இங்க? கடந்த வாரத்துல வந்த 2 செய்திகள் எல்லாரையும் பரபரப்புக்கு உள்ளாக்குச்சு. ஆனா உடனடியா டெல்லி, மும்பை காவல்துறை அதை மறுத்திருக்காங்க. என்ன செய்தி அது? வாங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கானவர்கள் மாயமா காற்றுல கரைஞ்சது மாதிரி காணாம போய்கிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் 2 செய்திகள் வந்துச்சு. ஒன்று, டெல்லியில கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளாக 807 பேர் காணாம போனாங்கன்ற ஒரு செய்தி. அந்த காணாம போனவங்கள 509 பேர் பெண்கள், அதிலும் குறிப்பா 12ல இருந்து 18 வயதுக்கு உட்பட்டவர்கள்னு சொல்றாங்க. ஆனா உடனடியா டெல்லி காவல்துறை அதை மறுத்துட்டாங்க. மர்தானி 3 படம் வந்திருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி செய்திகள்லாம் ரொம்ப பெருசாகுது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. கேட்க போனா போன வருஷத்தை விட இந்த வருஷம் காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 15 நாள்ல டெல்லியில 800 பேர் காணாம போறது ஒரு இயல்பான விஷயம்னு சொல்றாங்க. அடுத்த செய்தி என்னன்னா, மும்பையில் நடந்தது. 36 மணி நேரத்தில் 12 குழந்தைகளை காணவில்லை. மைனர், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்களை காணலன்னு சொல்றாங்க. அவங்களும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தியை பெரிதுபடுத்தாதீங்க, அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 2 செய்திகளையும் நம்மால் சாதாரணமா பார்க்க. மருதானி 3 திரைப்படத்துல அப்படி என்ன இருக்கு? ஏன் காவல்துறையினர் அதை காரணம் காட்டி இந்த செய்தியை மறுக்கிறாங்க? இந்த படத்துல ராணி முகர்ஜி காவல்துறை உயரதிகாரியா நடிச்சிருக்கிறாங்க. காணாம போறவங்க கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்டவர்கள் காணாம போறாங்க. அவங்க HIV, கேன்சர் போன்ற நோய்களுக்கு மருத்துவ பரிசோதனைக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு இந்த படத்துல கதைக்களம் இருக்கு. ஒருவேளை அப்படி நினைச்சு நம்ம பயந்துடக்கூடாதுன்னு காவல்துறை நினைக்கிறாங்களோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் தினமும் 2000 பேர் எங்க மாயமாகறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க நெட்வொர்க்கை ஏன் காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல? இந்த கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டி இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானவங்க இந்தியால காணாம போய்கிட்டு இருக்காங்க. இதை ஏன் சொல்றேன்னா, கடந்த 20 வருடங்களில் NCRB தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுப்படியே பாத்தீங்கன்னா 55 லட்சம் பேர்ல இருந்து 65 லட்சம் பேர் வரை காணவில்லைன்னு சொல்றாங்க. இதுல எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, எப்படி அவங்க காணாம போவாங்கன்னு. அங்கதான் கடத்தல் கும்பல் நிக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்ச உடனே அவங்க கையில இருக்க மொபைலை வாங்கி அழிச்சிடுறாங்க. மொபைல் இருந்தா அந்த சிக்னல் மூலமா ட்ரேஸ் பண்ண முடியும்ன்ற காரணம், அதை எப்படி செய்யணுன்ற தெளிவு அவங்க கிட்ட இருக்கு. கடத்தப்படுற எல்லாருமே இந்த ஒரே பேட்டர்ன்ல கடத்தப்படுறாங்க. அதாவது மொபைல் போன் உடனடியா அழிக்கப்படுதுன்னா அப்ப அது ஒரு நெட்வொர்க் தானே. டெல்லியில வந்த செய்தியை காவல்துறை மறுத்தாங்க இல்லையா? ஆனா NCRB தரவுகளின் படி கடந்த 10 வருஷத்துல டெல்லியில 2.5 லட்சம் பேர் காணாம போயிருக்காங்க. அதுல இன்னும் 54,000 பேரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. சரி, காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் ஏதாவது துப்பு கொடுத்தார்களா? இந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஏதாவது க்ளூ கிடைச்சதான்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? திரும்பி வந்தவங்க யாருமே எதுவும் பேசல. அவங்க கிட்ட இருந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. ஒருவேளை இந்த கடத்தல்காரர்களால் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு சம்பந்தப்பட்டவங்க நினைச்சிருக்கலாம். இதுல ஒரு கேள்வி எழுது. குறிப்பா ஏன் டெல்லியும் மும்பையும் தேர்ந்தெடுக்கப்படுது? அங்க மக்கள் நெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, கடத்தப்பட்டவுடன் அண்டை மாநிலங்களுக்கு அவங்கள கொண்டு செல்றது ரொம்ப வசதியா இருக்கு. அண்டை மாநிலங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அண்டை நாடுகளுக்கும் அவங்க கடத்தப்படுறாங்க. நேபாள், வளைகுடா நாடுகள்னு நம்ம இந்தியர்கள் வந்து கடத்தப்பட்டு அடிமைகளாகவும் பாலியல் தொழிலாளிகளாகவும் வைக்கப்படுறாங்க. கடத்தல்காரர்கள் ஒரு நெட்வொர்க்கா செயல்படுறதுனால மாநில போலீஸால அவங்கள அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியறதில்ல. கடத்தப்பட்டவர்களை இந்த நெட்வொர்க் என்ன பண்றாங்கன்னா, செங்கல் சூளைகள், இருண்ட தொழிற்சாலைகள், அதாவது பயன்படுத்தப்படாத காலாவதியான தொழிற்சாலைகள் இருக்குல்ல, இதையெல்லாம் இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அங்கெல்லாம் வைக்கப்படுவதாக ஒரு யூகங்கள் தான், நமக்கும் தெளிவா தெரியல. இது செய்திகளில் வரக்கூடியது, இப்படித்தான் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல காவல்துறை தேடுறாங்களா, இந்த கடத்தப்பட்டவர்கள் கிடைக்கிறார்களா என்பதும் நமக்கு தெரியல. இப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இது வெறுமனே சாதாரண கடத்தல், இவங்களை கடத்தி கொண்டு போய் வேறு இடத்துல கொடுத்துடுறாங்களா அப்படின்றத தாண்டி மனிதனின் உடல் உறுப்புகளை எடுக்கிறாங்களா,
பாலியல் தொழிலுக்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்தப்படுறாங்களா, இல்ல மர்தானி 3 படத்துல வர்ற மாதிரி நோய்களுக்கான சோதனை எலிகளாக இந்த மனிதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுது. நாடாளுமன்றத்துல தான் இதை பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. சர்வதேச அளவிலையும் நம்முடைய பிரதமர் மோடி தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட மனித கடத்தல்ன்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு, இது எப்படியாவது வேற இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய கவலையை தெரிவிச்சிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த சர்வதேச நெட்வொர்க்கை நெருங்க கூட முடியல எந்த நாட்டாலையும். இறுதியா நம்ம ஒரே ஒரு கேள்வியை தான் எழுப்ப வேண்டி இருக்கு. அமெரிக்கால ஒரு எப்ஸ்டீனும் அந்த எப்ஸ்டீனோட சம்பந்தப்பட்ட பல்வேறு நாடுகளோட பிரபலங்களும் தலைவர்களும் கையும் களவுமா சிக்கினாங்க. ஆனா இந்தியாவில ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானவர்கள் காணாமல் போனாலும் இன்னும் ஒரு பெரிய தலை கூட சிக்கலங்க. அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்கா இல்ல மிகப்பெரிய பணக்காரர்களா எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இது இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் முழுசுமே பல 100 கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு தனி வணிகமா உருவெடுத்திருக்குது மனித கடத்தல். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, எந்த ஒரு பின்னணியும் இல்லாம நெட்வொர்க்கும் இல்லாம இவ்வளவு பேரை கடத்துவதோ ரொம்ப சரியா அவர்களை வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்துவதோ நடக்காத காரியம். அதனால இந்தியாவிலும் எப்ஸ்டீன் போல யாரோ ஒருவன் ஒளிந்து கொண்டிருக்கலாம். அவன் எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கு, காவல்துறைக்கும் இருக்கு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்மை சுற்றியுள்ளவர்களை பாதுகாப்பா பார்த்துக்கணும். இந்த 2 செய்திகள் மட்டும் வரவில்லை என்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குமா? இதுவரைக்கும் காணாம போனவர்கள் பெரும்பாலும் சாதாரண வறுமை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனாலதான் இது போன்ற செய்திகள் எல்லாம் முக்கியத்துவம் பெறாமல் இருக்கிறதோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. மீண்டும் சந்திக்கலாம்.